ஏத்தே வா 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 மர்மோளே, வா வா வா. துரதிங்க மர்மோளே. இருக்கட்டும் தே, பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் தே. மர்மோளே, என் பக்கத்துல வந்து உட்காரு. தே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுதம்ல தே. சொல்லுதம் தே. அது கிடக்கு கழுத. வந்து உட்காரு மர்மோளே. நான் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லணும் என் மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருந்தேன். நீ டக்குன்னு வந்துட்ட. உனக்கு ஆயுசு 100. உட்காரு மர்மோளே, நான் சொல்லுதம்ல. கடவுளே, நாத்து வேற அந்த ரூம்ல நின்னுட்டு இருக்காள. அந்த விஷயத்தை எங்க மாமியா கிளவிட்ட எப்படி சொல்லுவேன்? இது அதிர்ச்சி ஆகி மண்டைய போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் என் மாமியாளுக்கு? கடவுளே, என் மாமியாருக்கு ஒண்ணுன்னா நான் தாங்கிக்கிட மாட்டேன். பிறகு நான் யாருக்கிட்ட போய் சண்டை போடுவேன்? மர்மோளே, குறிஞ்சிருந்து என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க? நெசத்தை சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல? என் வாயாலை சொல்லிதான் ஆகணும். நாத்துவ மறைச்சு வைக்கக்கூடிய உருவமா அது? நாத்து திரும்பி வந்துட்டான்னு சொன்னா கடவுளை வீட்டுக்குள்ள கலைபரம் தான் நடக்கும். நான் சொல்ல வந்த விஷயத்த மெதுவா சொல்லுதேன். கொஞ்சம் அதிர்ச்சி ஆகாம கேப்பேளத்தே. மர்மோளே, நான் வயசுல பெருசு, நீ வயசுல சிறுசு. அதனால நான் தான் விஷயத்த முதல்ல சொல்லுவேன், நீ ரெண்டாவது சொன்னா போதும், சரியா? சரிதே, சொல்லி தொலைங்க. நடக்குது நடக்கட்டு. மர்மோளே, பக்கத்துல வா. இதுக்கு மேலேயாத்தே உங்க மடி மேலே ஏறி உட்காந்து கிடட்டுமா? செல்ல மர்மோளே, பக்கத்துல வா மர்மோளே. வந்துட்டு சொல்லுங்க தே. மர்மோளே, என் மோவா அவ மாமியாக்காரி வீட்டுக்கு போயிட்டா. சரி, அது நல்லா தெரியுமா உங்களுக்கு? என்ன மர்மோளே, கண்ண வஞ்சு போய் நான் கிடக்கே. நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே என் மோவளை தள்ளி விட்டு அவன் மாப்பிளை கூட. சரி, இப்ப அதுக்கு என்ன? இல்ல மர்மோளே, அவ போயிட்டா பத்தியா, இனி நமக்கு நிம்மதி தானே. கடவுளே, ஏன் மர்மோளே, எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாதிரி சுவாந்து மயங்கி விழுந்த மாதிரி விழுத? இல்லத்தே, நான் வாய திறந்தா நீங்க பயங்கி விழுந்துட கூடாதுன்னு தான் கொஞ்சம் பயப்படுதேன். மர்மோளே, என் மோவ போனதுல இருந்து நான் டபுள் மடங்கு அப்படியே ஜம்முன்னு ஸ்ட்ராங் ஆயிட்டேன். ஏன்னு கேளு மர்மோளே. சொல்லுங்க. ஏன் தெரியுமா? என் மோவ இருந்தான்னா அவ்வளவு மீன் கறி, மீன் குழம்பு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவா. ஆனா இப்ப அப்படி இல்ல, எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. நான் தான் அவளத்தையும் தின்னு எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கேன். மர்மோளே, என் மோவளை விட உன்னதான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னு சொல்லு. தே, அப்படிலாம் சொல்லாதீங்க தே, காதுல கேட்டுற போது. மர்மோளே, நானும் நீனும் தான் இந்த வீட்டுல இருக்கோம். என் மோவன் வேலைக்கு போயிருக்கான். என் மோவா அவ மாமியார் வீட்டுக்கு போயிட்டாள்ல, அதுக்கப்புறம் எப்படி அவளுக்கு காது கேக்கும்? செல்லத்தாயி, நான் உன் மோவா, நான் இங்கதான் இருக்கேன். தே, வாய கொஞ்சம் மூடுங்கத்தே. கேட்க வேண்டிய ஆளுகளுக்கு எல்லாமே கேட்டாச்சு. பாரு மர்மோளே, சும்மா எதையாவது ஒண்ணு புலம்பிட்டு கிடக்காத. இந்த பாரு, ஒரு 5-6 ஐடியா வச்சிருக்கேன் அத்தை. என்னத்தே, என்ன ஐடியா? இந்த பாரு, ஒண்ணு ஒண்ணா எடுத்து விடுவேன். நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியணும். 2 பேருக்கு மட்டும்தானே விளங்குச்சு. எங்க அம்மாக்காரி இருக்காளே, ஆளு யாரு? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நான் எப்படா என் மாமியா வீட்டுக்கு போவேன்னு எங்க அம்மாக்காரியும் காத்துட்டு இருந்திருக்கா. ஆனா என்கிட்ட பேசும்போது மட்டும், ஏடி உன் மாமியாக்காரி வீட்டுக்கு போவாதடி, அவ சரியில்லடி, அவ உனக்கு சோறு விங்கி போட மாட்டாடி, அப்படி இப்படி ஆன பூனை 62 சரி, நம்மளே பேசிட்டு இருந்தா சரிப்படாது. எங்க அம்மாக்காரி என்ன ஐடியா போட்டிருந்தான்னு கேப்போம். கடவுளே, நாத்து வேற எல்லாத்தையும் கேட்டுட்டே நிக்கல. இப்ப என்ன பண்ணா யாது பண்ணானு எனக்கு மண்டையே குழம்புதே. நல்லா இருப்பியா? எனக்கு ஒரு அர்ஜென்டா ஒரு வேலை இருக்குதே. பொறவு அந்த ஐடியாவெல்லாம் பாத்துக்கலாமா? அதெல்லாம் பொற வச்சுக்கிடுவா. அதை விட முக்கியமான வேலை மர்மோளே. அங்கிட்ட சொல்லலன்னு வச்சுக்கிய, என் மண்டையே வெடிச்சிடும். என் மவ போனே எனக்கு மண்டைக்குள்ள 5-6 ஐடியாலாம் உதிக்க ஆரம்பிச்சு. அதை ஒண்ணு ஒண்ணா உங்ககிட்ட சொல்லுதேன். வயசான காலத்துல திடுதுப்புன்னு மறந்து போயிட்டுனா பரவாயில்ல, சவத்தை போட்டுன்னு விட்டுலாம். வா மர்மோளே, கிண்டல் பண்ணாத, நான் சொல்லுதேன். விதி யார விட்டு சொல்லுங்க தே, சொல்லுங்க. என்ன ஐடியாவெல்லாம் நினைச்சிருக்கியோன்னு? மர்மோளே, நம்ம 2 பேரும் உட்கார்ந்திருக்க இடத்த பாத்தியா? நான் மேல உட்கார்ந்திருக்கேன், நீ தரையில உட்கார்ந்திருக்க. இருக்கட்டே, நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க பெருசு நான் சிறுசுன்னு இப்படியே உட்காந்துக்கிடுவோம். அதுக்கு இல்ல மர்மோளே, எல்லாத்துலயும் ஒரு சமம் இருக்கணும். என்ன சமம் தே? ஒரு காலத்துல மர்மோளா இருந்துதா மாமியாராட்டு பெருசானே. அதுக்கண்டி அதே ஆணவத்துல ஆட முடியுமா? இப்ப என்னத்தை சொல்ல வாரிய? ஆன நீனு ஒண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணு, மண்ணுக்குள்ள மண்ணு. துள்ளி விளையாடிட்டு இருக்கு. வேற என்ன வேலை அதுக்கு? என்னத்தை திடீர்னு கீழே உட்காந்துட்டியா? அதான் சொன்னோம்ல மர்மோளே, நம்ம 2 பேரும் இனி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, மண்ணுக்குள்ள மண்ணுன்னு. இனி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னது ஃப்ரெண்ட்ஸா? நம்ம 2 பேரும் மாமியா மருமவா? மர்மோளே, நான் என்ன புத்திக்கிட்டா தெரியுதே? அதான் நம்ம 2 பேரும் மாமியா மருமோன்னு ஊருக்கே தெரியுமே. நான் தான் உன்னை மர்மோளே அன்பா கூப்பிடுதேன். நீ பாசமாட்டு எத்தேன்னு கூப்பிடுதியே. என் மாவா போற வரைக்கும் தான் நம்ம 2 பேரும் மாமியா மருமவா. இனிமேல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அதனால நம்ம வீட்டுல என்ன நடந்தாலும் சரிதான், அத நான் உன்கிட்ட சொல்லுவேன். அதே மாதிரி நீனும் மறைக்காம என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லணும். முதல்ல நான் அவுட் ஆயிட்டேன். முழு பூசணிக்காவ சோத்துக்குள்ள எல்லாம் மறைச்சு வச்சிருக்கேன். நீ எப்படி நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்? அட அநியாயமே, அண்ணி முதல்ல அவுட் ஆயிட்டாங்களே. எங்க அம்மா இன்னும் என்னென்ன கதையை அவுத்து விட போறாளோ தெரியலையே. என்னென்ன நடக்க போகுது இந்த வீட்ல?
மர்மல இங்கனே இருந்துட்டு இருந்தா கை காலு பெருச்சாளி பத்துது. இது பெருச்சாளி பத்துதா? என்ன மர்மல தெரியாத மாதிரி கேட்க? ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கோம்ல, காலு விறுவிறுன்னு வருது, அததான் பெருச்சாளி பத்துதுன்னு சொல்லுவோம். வா மர்மல, வெளியில போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசுவோம் காத்தாட. மர்மல கையை பிடிச்சுக்கோ, நானே நீனு ஃப்ரெண்டு. என்ன என்னென்ன அலப்பறை இருக்கோ தெரியலையே, தாங்க முடியலையே. முதல்ல என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? கரு மர்மல, ஊஞ்சல் உனக்காண்டி தான் கட்டி போட்டிருக்கேன். தோட்டத்துக்கு போறியா? நானும் வரேன். இப்ப இவன் எதுக்கு இங்க வந்து ஓனா மாதிரி தலையை நீட்டிட்டு இருக்கா? என் மாமியா கிளவி பாத்திர கூடாத. என்ன மர்மல ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி வான்னு வாயை பிளந்துட்டு இருக்க? யார் ஒண்ணு இல்ல, தோட்டமத்தில ஓனா ஒண்ணு தலையை நீட்டி நின்னுச்சு, அதை பார்த்துதான் அதிர்ச்சி ஆயிட்டேன். எங்க மர்மல நிக்கி? எப்ப போயிட்டு மர்மல பொறவி கேளு. கேட்கதனத்தை செய்யறேன், சொல்லுங்க. நீ நம்ம ரெண்டு பேரும் எல்லா வேலையும் பகிர்ந்துதான் செய்யணும், சரியா? ஆனா மறுபடியும் வந்துட்டு போலுக்க, இந்த வானானால நமக்கு தலைச்சர தாங்க முடியலப்பா. அது அப்படிதான் மர்மல, வேலையில அங்க இங்கே சுத்திட்டு தான் தெரியும், அதெல்லாம் கணக்குல எடுத்துக்க கூடாது. இந்த வேலையத்தை பகிர்ந்து செய்யணும். ஒரு நாளைக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா, நான் ஒரு நாளைக்கு காலையில 5 மணிக்கு எந்திப்பேன். எதுக்குதே? காலையில எந்திரிச்சாதானே பெட் காஃபி போட்டு எனக்கு தர முடியும். காலையில எந்திரிச்சு முத்தம்லாம் தூத்து எடுத்து வாரி நல்லா சுத்தமா போட்டு, அதுக்கப்புறம் காலையில சூப்பர் காப்பி, அதுவும் ஃபில்டர் காப்பி போட்டு எனக்கு தரணும். என்ன மர்மல? அதே மாதிரிதான் நான் சீக்கிரம் எந்திரிச்ச அன்னைக்கு உனக்கு போட்டு தருவேன். சூப்பர் ஐடியா, இது நல்லா இருக்கு. ஏதே உங்க மொவா இருக்கும்போது ஏன் இந்த ஐடியாவெல்லாம் உங்களுக்கு வரல? அவ எங்க மர்மோல செய்வா, நம்ம சொன்னாலும் கேட்கவும் மாட்டா. அதனாலதானே மர்மோல நான் அவள மாமியா வீட்டுக்கு பத்தி விட்டேன். அவன் மாமியா தான் அவளுக்கு சரி. அப்ப நான் வேலை செய்யறதுக்கு தான் என்ன அனுப்பி விட்டுருக்கேன் மாமியா வீட்டுக்கு. இப்பதானே புரியுது உன் தில்லாலங்கடி வேலையெல்லாம். எதையாவது ஒன்று சொல்லி மாட்டிக்கிடாதே, பேசாம இருங்க. பேச பேச உங்களுக்கு தான் பிரச்சனை. இனி எனக்கு என்ன மர்மோல பிரச்சனை? ஒரு பிரச்சனை கிடையாது, என் மாமா இருக்க வரைக்கும் தான் பிரச்சனை. ஆகா பிரச்சனை, போன் அடிக்க. ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு வரேன். போன் யாரு போட்ட மர்மோல? அதான் சொன்னோம்ல பிரச்சனைன்னு. பிரச்சனையா? அது யாரா இருக்கும்? பிரச்சனைன்னா என் மோவா தான். அப்ப என் மோவா தான் போன் போடுதாளோ? அம்மா என்ன மாதிரி வலிக்கம்மா? யார் என்ன கொட்டுனது? ஒருத்தரும் இல்ல. ஏத்தே அம்மா பயப்படாதீங்க. அந்த வானானுக்கு வேலைதான், பறந்து வந்து மண்டையில விழுந்துட்டு போயிட்டு. பாவி பைய வானா என்ன பார்த்தா வந்து மேல விழணும். மேல விழுந்த மாதிரி இல்லையே மர்மல, யாரோ நங்கடு நச்சுன்னு கொட்டின மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லதே, பயப்படாதீங்க. வானா தான், நான் பார்த்தேன். இருங்கத்தே, போன் பேசிட்டு வரேன். நாத்துவை எப்படி மறைச்சப்பே? முத நாள்ல கலைபரமா இருக்க, எத்தனை நாள் தான் நான் மறைச்சு வைக்க முடியும்? பேசாம எங்க அத்திட்டு சொல்லிடலாமா? புஷ்பாக்க போன் அடிக்கா, என்ன ஏதுன்னு கேப்போம், அதுக்கப்புறம் உள்ள கதையை பாப்போம். ஹலோ இடி என்னாச்சு கதை? இடி உனக்காண்டிதான் காத்துட்டு இருக்கோம். பிரியாணி எல்லாரும் திங்கட்டமா, நீ வந்ததான் சாப்பிடணும். சீக்கிரம் வர சொல்லுக்கா, பிரியாணி ஆறுது, மனம் வேற பெய்கிட்டே இருக்கு காத்துல. அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லாம சப்பு கிப்புன்னு ஆகுதுக்கா. எடி பாட்டியாடி மத்தவன் பக்கத்துல உட்காந்துட்டு பாடா படுத்தி பஞ்சர் ஆக்கிட்டு இருக்கா. கொஞ்சோண்டு வசந்தியக்காக வேணா கொடுத்து அனுப்பி விட்டுறான் அவளை. அவளுக்கு மட்டும் கேட்டா பரவாயில்ல, பங்கு கொடுத்து அனுப்பி விட்டுலாம். அவ மாப்பிளைக்கு கொஞ்சம் வேணுமா, அவ மொபலுக்கு கொஞ்சம் வேணுமா? இங்க இருக்கதே ஒரு பக்கெட் தான் பிரியாணி, இத வச்சு எத்தனை பேருக்கு பங்கு போட? நான் கரெக்டா சொல்லிவிட்டேன், நீ சின்ன பொண்ணு வந்தாதான் பங்கு வைக்க முடியும். ஏன்னா அவக்குள்ள பிரியாணி அது அவதான் துட்டு போட்டு வாங்கியிருக்கான்னு. அது இருக்கட்டும், உங்க நாத்து கதை என்னாச்சு? உன் மாமியாரி கதை என்னாச்சு? காது மட்டும் கேட்காதக்கா, ரத்த கண்ணீர் வடிச்சிருவேன். அப்படி 2 பேருக்கு ஊடல கடத்திட்டு நான் படாத பாடுபட்டு இருக்கேன். சிங்கி சால்ரா அடிச்சுட்டு கிடக்கேன். என்னடி சொல்லுதா? உன் மாமியாரி நாத்துவ பார்த்தோன்னே என்ன ஆனா? மண்ணாயி உட்கார்ந்துருக்கா, அவ ஒண்ணும் பாக்கல. அதுக்கு முன்னாடி நாத்துவ நான் ஒளிச்சு வச்சுட்டேன். என்னது நாத்துவ ஒளிச்சு வச்சிட்டியா? என்னது நாத்துவ ஒளிச்சு வச்சிருக்கா? அட கடவுளே, இது என்ன கூத்து? ஏக்கா என்ன ஏதுன்னு விவரத்தை கேளுக்கா. எனக்கு வேற ஞாராயிட்டு இருக்கு, என் மாப்பிள்ள வேற அங்க கிடந்து தேடிட்டு இருப்பாரு. என்ன ஏதுன்னு சட்டுப்பட்டுன்னு கேட்டுட்டு பிரியாணியை பங்கு வைப்போங்க. வசந்தி பேசாம இரு, கொஞ்ச நேரம் போறேன். இங்க தலை போற விஷயம் நடந்துட்டு இருக்கு, இதுல உனக்கு பிரியாணி கேக்கு. பிரியாணி எள்ளு போல பிரியாணிக்கு என்னெல்லாம் கேட்க வேண்டி இருக்கு, எல்லாம் நம்ம தலையெழுத்து. நல்ல என்ன முடிவெடுக்கவே தெரியல. என் மாமியா முன்ன கொண்டு போய் நாத்துவ நிக்க வச்சிடலாமான்னு கூட ஒரு நேரம் தோணுது. நிக்க வச்சா என் மாமியாக்காரி மண்டையை போட்டுருவான்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு. 2க்கு ஊடல கிடந்துட்டு நான் மண்டையை உடைக்க, இதுவும் ஒரு பக்கம் ஜாலியா தகை இருக்கு. நீக்கா அப்போ 3 பேரும் பங்கு வச்சு நீங்க பிரியாணியை சாப்பிடுங்க, பிறகு பிரியாணி வாங்கி நான் சாப்பிட்டுடுதுக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எடி உங்கள பங்கு வேணா எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டா அண்டாம்டி, என் மாமியாரி கண்டுபிடிச்சிருவா, மாப்பா பிடிச்சிக்கிட்டே வருவா. அதுக்கப்புறம் என்ன ஏதும் கண்டுபிடிச்சி தொலைச்சி எடுத்துருவா. சரி அப்போ நாங்க 3 பேர் பங்கு வச்சு எடுக்கோம். நீ வந்து புற வேணா வாங்கி சாப்பிடுதியா? எனக்கு மனசு சங்கடமா தான் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து அழகா கொண்டாடணும். நாத்து வந்து எல்லாத்தையும் நத்த பிள்ளையாக்கி நாசமாக்கி போட்டுட்டு போயிட்டா. சரி அப்போ நாங்க வீட்டுக்கு போறேன்னா என் மாமியாரி வேற அங்க கிடந்து தேடிட்டு இருப்பா, ஆளை காணலே, எங்க தொலைஞ்சு போனாலும் கேப்பா. சரி நீ பிரச்சனை முடிஞ்சோன்னா நீ வா, நான் வீட்டுக்கு வரேன்னா. சரி போன வைக்க. ஆமா நாங்க இந்த மாந்தோப்புக்குள்ள தான் இருக்கோம். ஆமாட்டி, சரி வரும்போது என்ன கொஞ்சம் மாங்க பறிச்சுட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு எனக்கா சொன்னா 3 பேர் பங்கு வச்சு எடுத்துக்கணுங்கன்னு தானே சொன்னா. அரே பரத்தந்தா
என்ன சிம்மு, பிரியாணினா யாருக்குதான் பிடிக்காது? அதுவும் முட்டா சிக்கன் பிரியாணி நான் விடுவானா? நீங்க உங்க பங்கு வீட்டுக்கு கொண்டு போறீங்களா இல்ல நாங்க வச்சு சாப்பிடுவோமா? ஏக்க கொஞ்சோண்டு தந்தா கூட போதுங்க, என் மோவன்ட்ட கொண்டு போய் கொடுப்பேன், எனக்கு விட வேண்டாம். சரிடி, அப்போ உன் பங்க ஒரு இலையில எடுத்து கொண்டுட்டு போயிருனா? ஆமாக்கா, எங்களை பெங்கி தந்துரு, நான் வீட்டுக்கு கொண்டு போறேன். எனக்கு வீட்டுக்கு கொண்டு போய் என் மொவளுக்கு கொடுக்கணும்னு ஆசை. என் மாமியாரி இருக்க விட மாட்டா, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருவா. அதனால கொஞ்சோண்டு ஒரு குத்துகானு எனக்கு மட்டும் போதும், நாங்க வச்சு தின்னுட்டு போயிருவேன். சரிக்கா, ரொம்ப சந்தோஷம். எப்ப எப்படியோ பிரியாணி கதை முடிவுக்கு வந்துட்டு. ஏக்கா என்னாச்சா, பயங்கர பிரச்சனை போல இருக்கு. ஆமாட்டி, நாத்துவ மரச்சல வச்சிருக்காளா, அதான் பிரச்சனையா. என்ன செய்ய ஏது செய்யன்னு மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்கா. சரிக்கா, அவ நல்ல குணத்துக்கு எல்லாம் நல்லபடியா முடியும். விளக்கு மாத்து கட்ட எங்க போய் தொலைஞ்சோம்? கொஞ்சோண்டு சுவாத்த பொங்கி வச்சுட்டு எங்கனாலும் போய் தொலைய வேண்டியதானே. அவ போக்குல போயிருக்கா, வரட்டு. இது அவ அப்ப வீடு நினைச்சிருப்பா. நினைச்ச நேரம் வரவும் நினைச்ச நேரம் போவும். இங்க ரெடியா சுவாறு பொங்கி எடுத்து வச்சிருக்கும்ல ஒரு ஆளு. பெரிய குபேர குடும்பம். அப்படியே சீர் சனத்தி எல்லாம் அப்பனும் அம்மையும் கொண்டு வந்து தள்ளிட்டாவோ. இவளை கெட்டதுக்கு வேலை எங்க அண்ணன் மவளை கட்டி இருக்கலாம். ராசாத்தியாட்ட உட்காந்து தின்னுட்டு இருப்பேன். இப்படி லொங்க எடுக்க வச்சுட்டு போயிட்டாள. வயிறு பசி உசுறு போகுது. அவளுக்கு என்ன? அம்மா என்ன இப்படி கிடந்து சத்தம் போட்டு கிடக்கா? புஷ்பா, புஷ்பா. ஒருத்தி குத்து கலாட்டா உட்கார்ந்துட்டு இருக்கேன். வந்த உடனே புஷ்பா குஷ்பாங்க. ஏல ராசப்பா, என்னம்மா புஷ்பா எங்க? உன் பொண்டாட்டி எங்க போனாலும் தெரியல, காணல. அவளை காணலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடு போலீஸ் ஸ்டேஷன்ல. யாமா அப்படி சொல்லுத? ஏன் எங்க போனா? எனக்கு என்ன தெரியும்? அது தெரிஞ்சா நான் ஏன் இப்படி கிடந்து புலம்பிட்டு கிடக்க போறேன்? அவ பக்கத்துல எங்கேயாவது தான் போயிருப்பா, இல்லன்னா மாட்டுக்கு கழனி எடுக்க போயிருப்பா. பண்ணா கட்டி எனக்கு தெரியாதாக்கோ? கழனி எடுத்துட்டு எப்போ வருவா எப்போ போவான்னு போன் போட்டு பார்க்க வேண்டியதுனம்மா. போனா அந்த போவானு போவே மாட்டேங்க. அவளுக்கு இருக்கும் போல இருக்கு போனு. ஏமா வயிறு பசிக்குனா சுவாறு பொங்கி வச்சிருப்பல எடுத்து சாப்பிட வேண்டியதானம்மா. நீ என்ன சின்ன பிள்ளையா வச்சா கொடுக்கணும்? அவளுக்கும் 1008 வேலை. மாடு கண்ணுன்னு பார்க்க வேண்டாமாமா? ஏல சுவாரே பொங்கி வைக்கலங்க. பொங்கி வச்சு எனக்கு எடுத்து திங்க தெரியாதல்ல. நான் என்ன சின்ன பிள்ளையால எனக்கு ஊட்டி விடணும்னு சொல்லுதுக்கு? கோவப்படாத, போன் போட்டு பாக்கேன். நீ இங்கதான் நிக்கியா? நானும் எங்க யாதோ போயிட்ட உங்களுக்கு நினைச்சு போன் போடதே பாத்துக்கா. யார எங்க போவேன்? எடி புசு, எங்க போறதா இருந்தாலும் கொஞ்சம் சுவாத்த பொங்கிட்டு போலாம். இல்லாட்டி எங்க அம்மா கறி கிடந்து சத்தம் போட்டு கிடக்கா. அவளுக்கு பதில் சொல்ல என்னால முடியல. வயசான காலம் வரலாட்டி. சின்ன மனுஷன் சொல்லிட்டீரு, சுவாத்த பொங்கிட்டு தான போனேன். எடி அவ இல்லங்க. ஆமா இல்லன்னு சொல்ல மாட்டாவ. ஏன் சொல்ல மாட்டா? எனக்கு ஏச்சி வாங்கி தரதுக்குனே சொல்லிருப்பா. ஏல அங்க என்ன தல குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? நம்ம சுவாறு பொங்கி வச்சிட்டு தானே போனாலாம். பண்ணாங்கட்டி இருந்தா நான் எடுத்து தின்னு இருக்க மாட்டேனா? இப்ப எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்தா என்ன செய்வியா? எடுத்துட்டு வாட்டி முதல்ல பாப்போம். நல்ல பொய் புளிவினி எல்லாம் இருக்கா. சுவாறு பொங்கி வச்சாலாம் சுவாறு. புட்டான் சுவாறு. இப்ப பாத்தீங்களா? இது எங்க இருந்து வந்து வானத்துல இருந்து தொபக்கடின்னு குதிச்சிட்டு. ஏமா பாத்தியா, நான் சொன்னோம்ல, அவன் எல்லாம் செய்து எடுத்து வைக்காம வெளியே போக மாட்டான். உன் பொண்டாட்டி நீ விட்டு கொடுப்பியா? சரி, எது வரனாலும் எடுத்து சாப்பிடு, வாங்கி சாப்பிடுமா. இனிமையாவது கண்டபடி பேசாம கொஞ்சம் பார்த்து எடுத்து பதனமா பேசுங்க. எல்லாம் ஏன் நேரம் உங்ககிட்ட எல்லாம் பேச்சு கேட்கணும்னு இருக்கு. நல்ல மணமணக்கும் கூட்டாஞ்சாரு கூழ் வத்தல் வேற. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். எனக்கு ஒரு தட்டுல அப்படியே எடுத்துட்டு வாமா. வரேன். ஆமா உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலைக்காரி நான் கிடைச்சோம்ல. உடனே அப்படியே கோபத்தை காணிச்சிருவியா? சரி பாட்டு, வயசான காலத்துல என்னத்தை செய்ய முடியும். சரி கொஞ்சம் சோறு போட்டு கொண்டாமா, வயிறு வேற பசிக்கு. 2 தட்டத்துல போட்டு கொண்டாரே, நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். எம்மாடியோ எள்ளும் கொள்ளும் வெடிச்சது. இப்பதான் என் பொண்டாட்டி முஞ்சில சந்தோஷத்தை பார்க்க முடியுது. வாங்க. என்ன போங்கன்னு சொல்லிவிட்டு அவ போறா. பரபல இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். இதை சொன்ன வரைக்கும் போதுதே. எல்லாரும் காதலையும் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கதை கந்தலாயிரும். அப்பல இருந்து நானும் பாத்துட்டே தான் இருக்க மருமல. நீ அவங்க காதுல கேட்டுரும், இவங்க காதுல கேட்டுருங்க. அப்படி யார் காதுல தான் கேட்க போகுது? யார் காதுலயும் கேட்காது. இல்லத்தே, இங்க செவுத்துக்கு கூட காது உண்டு. நம்ம வீட்டு கொலை விளக்கு தூணிலையும் இருப்பா, துரும்புலயும் இருப்பாத்தே. உங்க மொபைலுக்கு காதுல எப்படியாவது பறந்து போயினாலும் விழுந்துரும். மருமல அவ இப்ப அவ மாமியா வீட்டுல அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிட வேண்டியதான். மருமல நல்ல நாட்டுக்கோழி எடுத்து குழம்பு வச்சு திங்கிரும் போல ஆசையா இருக்கு மருமல. என் மொவ இருந்தான்னு வச்சுக்கிய பாதியே அவளை தின்னு போடுவா. என்னது நாட்டுக்கோழி குழம்பா? ஆமா, இவ திங்கவே மாட்டாவோ. அப்படியே நாட்டுக்கோழியை கையில எடுத்து புறத்தால தூக்கி தூக்கில எறிவா எங்க அம்மா. எனக்கு தெரியாதாக்கோ? மருமல ஒரே வெக்கையா இருக்கு பத்தியா. ஊட்டி கொடைக்கானல்னு எங்கேயாவது டூர் அடிச்சுட்டு வரலாமான்னு ஒரு ஆசையும் இருக்கு. ஊட்டி கொடைக்கானலா? எம்மா மத்தவ காட்டிட்டு இருக்காளே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாத்தை, வீட்லயே கிடப்போம். ஊட்டி கொடைக்கானல் போவதுக்கு எவன்ட்ட இருக்கு துட்டு? எதுக்கு எடுத்தாலும் வாயை பழக்காத மருமல. என்கிட்ட துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன். ரூபாய் எவ்வளவு தூரமா இருக்கு? 10,000 ரூபாய். 10,000? 10,000? ஆமா மருமல, என் மவளுக்கு தெரியாம 10,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் பாத்துக்கோ. எப்படி சேர்த்தியா? இப்ப கடைக்கு போவதுக்கு காய்கறி வாங்கியதுக்கெல்லாம் தருவில்ல மருமல. அதுல 5, 10ன்னு அப்படியே சேர்த்து போட்டு என் முந்தானையில அப்படியே முடிஞ்சு வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் சேர்த்து எடுத்து ஒரு பெட்டியில போட்டு வச்சிருந்தேன் பாத்துக்கோ. சேர்த்து பாக்கேன், அன்னைக்கு 10,000 ரூபாய் வந்துட்டு. அட பாவி, உங்க மொபைலுக்கு தெரியுமா?
சொல்லுவனா சொன்னதான் என்கிட்ட இருந்து புடுங்கி பறிச்சுட்டு ஓடிடுவாள. ஊருக்கு போவ அன்னைக்கு எம்மா ஒரு 5000 ரூபாய் இருந்தா நான் உனக்கு பிறகு தரேங்க. அவட்ட கொடுத்தா முதல்ல வாய்க்குள்ள போன மாதிரி தானே எங்க இருந்து திரும்பி வரும். அதனாலதான் என்கிட்ட 5 பைசா துட்டு கிடையாது தாயே. உன் மாப்பிள்ளைட்ட போய் கேளு, இல்லன்னா உன் மாமியார்கிட்ட போய் கேளுன்னு அனுப்பி வச்சுட்டேன். அட அநியாயமே. ஆமாடா எங்க அம்மா துட்டு கேட்டதுக்கு இல்ல நொல்லான்டா. சேலையில முடிஞ்சு சேர்த்தே 10000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கானா. அப்போ ஸ்விஸ் பேங்க் இங்கதான் இருக்கும் போல இருக்கு. ஆட்டைய போட்டுறதே நேரத்தை பார்த்து. எல்லாத்தையும் நீங்க வர பப்ளிக்கா சொல்லிட்டீங்களா? எல்லாத்துக்கும் காது கேட்டிருக்கு பார்த்தே. பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க தே. இல்ல பியாங்ல ஒன்று போடுதில்ல தே. வா மர்மலா, பியாங்காவது கிங்காவது என்கிட்ட இருந்தா பியாங்க விட பத்திரமா இருக்கும். இனி என்ன ஆக போதோ தெரியலையே. கல்லறை பக்கத்துல வச்சுட்டு இந்த இடத்துல துட்டு இருக்கு அப்படின்னு வாங்க மாதிரி இருக்கு. சும்மா இரு மர்மலா, புலம்பாத. அதெல்லாம் என்கிட்ட பத்திரமா தான் இருக்கும், பயப்படாத. நான் சொன்ன கதை என்னாச்சு? ஊட்டி கொடைக்கானல் போகுமா? என் துட்டை நான் செலவு பண்ணுவேன். என்ன செய்யன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே தே. கிடக்கட்டு கிளவிய தூக்கி மனையில வையுங்க மாதிரி எங்க அம்மைக்கு இப்போ ஏப்ரல் மேல ஊட்டி கொடைக்கானல் கேக்கு பாத்துருவோம். அதையும் தான் பாத்துருவோமே. ஏதே நம்ம தலையில என்ன நடக்கணும்னு எழுதியிருக்கா அதுதானே நடக்கும். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். சொந்தங்களே, என் ஆசையெல்லாம் என் பாசமுள்ள மருமகிட்ட சொல்லியிருக்கேன். அவ என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல. அதுக்கப்புறம் என் மோவளுக்கு தெரியாது நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என் மோவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. ஆமா சொந்தங்களே, நாத்துவ பத்தில எல்லாத்தையும் உட்காந்து கேட்டாச்சு. இனி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அடுத்த வீடியோல தான் அடுத்த கலகலப்பு தயாரா இருக்கு. ஆமா சொந்தங்களே, மறக்காம வீடியோவை பார்த்துட்டு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்துரும். சொந்தங்களே, இந்த வீடியோவை உங்க மாமே மச்சான் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, அடுத்த வீடியோல பாப்போமா? பாய் சொந்தங்களே.